ஒரு நாள் அம்மா ஊர்ல இல்லன்னா, அந்த நாள ஓட்டுறது எவ்ளோ பெரிய டாஸ்க் ஆயிடுதுல்ல. ஒரு ஒரு சின்ன சின்ன வேலையும் எவ்ளோ பெருசுன்னு அப்பதான் தெரியும். இப்போ அம்மா வந்து "சாம்பார் ரைஸ் வைக்கவா?" அப்படின்னு கேட்பாங்க. வச்சுருங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூலா நம்ம பாட்டுக்கு இருப்போம். பட் அந்த சாம்பார் ரைஸ் வைக்கிறதுக்கு வெங்காயம் கட் பண்ணுறதுலேருந்து, ஒரு ஒரு பொருளையும் எடுத்து வைக்கிறதுலேருந்து, அது கரெக்ட்டா போட்டு எல்லாத்தையும் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பெரிய டாஸ்க். ஸோ, அத நம்ம பண்ணும்போது தான் அது நம்ம தெரியுது. நம்ம அம்மா பண்ணுறப்ப வந்து, என்ன சமைக்கிறீங்க அவ்வளோதானே" அப்படின்னு சொல்லி நெனச்சுப்போம். பட் அது நம்ம பண்ணும்போது தான் அது எவ்வளோ பெரிய விஷயம், அதில எவ்வளோ நுணுக்கங்கள் இருக்குன்னு நமக்கு தெரியும்ல. ஸோ, அம்மா ஊருக்கு போயிருந்தாங்க. அதனால சாம்பார் ரைஸ் நானே பண்ணேன். ஸோ, யூடியூப் வீடியோ பார்த்து தான் பண்ணேன். அதிலேயே வந்து தக்காளி கட் பண்ணி வைக்க மறந்துட்டேன். ஸோ, பண்ணிட்டுருக்கப்பவே திருப்பி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு, திருப்பி தக்காளி கட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பண்ணேன். பட் ஓகேவா வந்தது. இருந்தாலும் அம்மா பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்படி இப்படி எடுத்து இப்படி இப்படி போடுவாங்க. நமக்கு வீடியோ 10 தடவ பார்த்து பண்ணாலும் அதில 100 மிஸ்டேக் வருது. ஸோ, அம்மா வந்து எப்பவுமே நம்ம டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிறோம். அந்த 1 நாள், 2 நாள் அம்மா இல்லாதப்ப தான் அம்மா வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட். அம்மா இருக்கனால நம்ம லைஃப் வந்து எவ்வளோ ஈஸியா இருக்கு. அவங்கள வந்து நம்ம எவ்வளோ ப்ரைஸ் பண்ணணுன்றது வந்து அது புரியுது. ஸோ, எப்பவுமே அம்மாக்கு கிரேட்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நான் கிச்சன்ல ஒரு ஒரு சின்ன டிஷ் பண்ணும்போது எனக்கு அது அவ்வளோ புரிஞ்சுது. ஈவன் இந்த குக்கர க்ளோஸ் பண்ணும்போதே அது கொஞ்சம் பயமா தான் இருந்தது. ஏன்னா அது பாம் மாதிரி எப்போ வேணாலும் வெடிக்குன்ற மாதிரி. ஸோ, யாஹ்!